வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம மலையாளத்துல சமீபத்துல ரிலீஸ் ஆன அஜயன்டே ரெண்டாம் மோஷனம் ஷார்ட்டா ஏஆர்எம் பல மர்மங்கள் மிஸ்டரிஸ் எல்லாம் நிறைஞ்ச ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் படம் தான் இந்த ஏஆர்எம். வாங்க இப்ப நம்ம இந்த படத்தை டீடைலிங்கா பாத்துருவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பாட்டி சொல்ற கதையோட வாய்ஸ் ஓவர்ல தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய விண்கல் வானத்தை கிழிச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல கேரளால இருக்க ஹரிபுரம்ன்ற கிராமத்துல வந்து விழுந்திருக்கு. இந்த விண்கல் விழுந்த இடம் ஒரு மிகப்பெரிய பள்ளமாக இருக்கு. காலப்போக்குல அந்த விண்கல் விழுந்த இடத்திலே புதைஞ்சிருந்திருக்கு. இப்படி பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி விழுந்த அந்த விண்கலை பத்தி 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருந்த எடக்கல் ராஜ்யத்தை சேர்ந்த ராஜாவுக்கு அந்த விண்கல் பத்தின விஷயம் தெரிய வந்திருக்கு. அப்புறம் ஆளுங்கெல்லாம் வச்சு ராப்பகலா வேலையை வாங்கி உள்ளுக்குள்ள புதைஞ்சிருந்த அந்த விண்கல்ல தோண்டி வெளியே எடுத்தாங்க. அந்த விண்கல் ராஜா கைக்கு வந்ததும் அந்த விண்கல்குள்ள மனிதருக்கும் அப்பாற்பட்ட மிகப்பெரிய சக்தி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட ராஜா ஒரு திறமையான கொள்ளங்கையில கொடுத்து பல உலோகங்களை அதுக்குள்ள சேர்த்து இந்த விண்கல்லாலே ஒரு ஸ்பெஷலான விளக்க செஞ்சிருக்காங்க. அந்த விளக்கு எப்ப எடக்கல் நாட்டுல வச்சாங்களோ அப்பத்துல இருந்து அந்த ஊர் சுபிக்ஷமா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அது ஒரு சக்தி வாய்ந்த விளக்கா இருந்திருக்கு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போதுதான் கடல் வழியா எடக்கல் நாட்டுக்கே ஒரு பேர் ஆபத்து வந்து சேர்ந்திருக்கு. அரப் நாட்டுல இருந்து வந்த முகமதுன்றவன் எடக்கல் மகாராஜாவுடைய மருமகனை புடிச்சு வச்சுக்கிட்டு அந்த மொத்த கோட்டையும் கைப்பற்றதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருந்தான். ஒரு அரக்க குணம் படைச்சவனா இருந்திருக்கான். அவனை எதிர்க்க யாருக்குமே அங்க திராணி இல்ல. இப்ப எப்படிடா அவங்க கிட்ட இந்த ஊரை காப்பாத்துதுன்ற மாதிரி அரசவையில் இருந்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல விண்கல் விழுந்த ஹரிபுரம்ன்ற அந்த ஊர்ல மாவீரன் கேலுன்னு ஒருத்தர் இருக்கான். களரி வித்தையில கை தேர்ந்தவனா இருக்கான். இந்த முகமது அழிக்க அவனை விட்டா நம்ம ஊர்ல ஆளே கிடையாது. அதனால இந்த மாவீரன் கேலுவை இந்த முகமது அழிக்கிறதுக்காக வர வைக்கிறாங்க. கடற்கரை ஓரமா குதிரையில சும்மா மெஜஸ்டிக்கா வந்து இறங்குறாப்புல இவர் தான் இந்த மாவீரன் கேலு. இவர் களரி வித்தையில கை தேர்ந்தவரா இருக்காரு. வந்து இறங்கின உடனே முகமதை போட்டு பொலந்து அவனை மொத்தமா அழிச்சு வீழ்த்தி அந்த மொத்த நாட்டையுமே சோலவா வந்து காப்பாத்திருக்காரு. தன்னுடைய மொத்த நாடை இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நீ ஒத்தாலா வந்து மொத்தமா காப்பாத்திட்ட, உனக்கு என்ன வேணும் கேளுன்ற மாதிரி எடக்கல் மகாராஜா மாவீரன் கேலுவை பார்த்து கேட்க, எங்க ஊர்ல விழுந்த விண்கல்ல வச்சு நீங்க ஒரு விளக்க செஞ்சு உங்க ஊருக்கு எடுத்து வந்துட்டீங்க. அப்பத்துல இருந்து உங்க ஊர் செழிப்பா இருக்கு. ஆனா எங்க ஊர் இன்னமும் வறுமையில வாடிக்கிட்டு இருக்கோம். சோ அந்த விண்கல்ல உருவாக்குன அந்த விளக்கு எங்க ஊர் மேம்படவும் எங்களுக்கு அந்த விளக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி மாவீரன் கேலு கேட்க, தாராளமா எடுத்துட்டு போன்ற மாதிரி பெரிய மனசு பண்ணி எடக்கல் மகாராஜாவும் அந்த விளக்க தூக்கி மாவீரன் கேலு கையிலேயே கொடுத்துறாரு. அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு மாவீரன் கேலு தன்னுடைய சொந்த ஊரான ஹரிபுரம் வந்து சேர்றாரு. அங்க இருக்க மக்கள் எல்லாரும் அந்த விளக்க பார்க்க அவ்வளவு ஆர்வத்தோட வராங்க. இருள்ல மூழ்கி இருந்த இந்த ஊருக்கு இந்த விளக்கு தான் வெளிச்சம் கொடுக்க போகுதுன்ற மாதிரி மக்கள் எல்லாரும் பயங்கரமா அந்த விளக்கையும் அதை எடுத்துட்டு வந்த மாவீரன் கேலையும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஊர்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சியோத்தின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கும் மாவீரன் கேலுக்குள்ளயும் காதல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துலதான் சியோத்தி கேலு கிட்ட, இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விளக்க ஊருக்கு கொண்டு வந்துட்டீங்க, ஆனா எங்களை அந்த விளக்க பார்க்கலாம் விட மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க, யார் சொன்னா அந்த விண்கல் எங்க விழுந்துச்சோ அங்கேயே இந்த விளக்கு வைக்கிறதுக்கான ஒரு பெரிய கோயில் கட்டுவேன். அந்த கோயிலுக்குள்ள இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ள வரலாம். இப்படிலாம் மாவீரன் கேலு ஒரு சமத்துவத்தோட சியோத்தி கிட்ட பழகிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு பேர் ஆபத்து, கொடிய நோயான அம்மை ஊர் ஃபுல்லா பரவி இருக்கு. இதுல சியோத்தியும் அஃபெக்ட் ஆயிருக்கா. இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்க பக்கத்துல யாருமே கிட்ட நெருங்காதப்போ தன்னுடைய சியோத்தியை காப்பாத்துறதுக்காக மாவீரன் கேலு வந்து அம்மா போட்டிருக்க சியோத்தியை தூக்கிட்டு மருத்துவரை நோக்கி நடந்து போறான். தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவளுக்கு பூர்ணமா குணமாகணும் சொல்லிட்டு தூக்கிட்டு போய் மருத்துவர்கிட்ட ஒப்படைக்கிறான். இதோடைய விளைவா மாவீரன் கேலுக்கு அம்மா தொற்றிக்குது. அவர் வீட்டுல படுத்த படுக்கையாரு. ஆனா ஒரு விதத்துல அவருக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா சியோத்தி கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துகிட்டு இருக்கா. இந்த சுச்சுவேஷன் எடக்கல் ராஜ்யத்தை சேர்ந்த மருமகன் இவருடைய உயிரை தான் மாவீரன் கேலு அந்த கடற்கரை ஓரமா காப்பாத்தி இருப்பாரு. அவரு நம்ம மாவீரன் கேலுவை சீக்கிரட்டா தனியா வந்து சந்திச்சு, உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சாகணும், இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன்னு ஒரு ஓலைச்சுவடியை கொடுக்குறாரு. அந்த ஓலைச்சுவடியை பிரிச்சு படிச்ச உடனே மாவீரன் கேலு மனம் உடைஞ்சு போய் இந்த ஓலைச்சுவடியில வந்த செய்தி வேற யாருக்கும் தெரிஞ்சுக்காதுன்னு அதை மொத்தமா அங்கேயே எரிச்சுட்டு தான் உயிரிழந்துறாரு. அவர் இறந்த செய்தி சியோத்தியை கலங்க வைக்குது. அதுக்கப்புறம் சியோத்தியுடைய அம்மா அவளை கூட்டிட்டு நாகர்கோயில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இப்படி எல்லாம் இந்த மாவீரன் கேலு கதைய ஒரு பாட்டி தன்னுடைய பேத்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேத்தி தாங்க இந்த படத்துடைய ஹீரோயின். இவங்களுடைய பேர் லட்சுமி. இப்ப கேலுவோடைய கதையை கேட்டு முடிச்சதும் பாட்டி கிட்ட இந்த பேத்தி, எனக்கு இந்த மணியனுடைய கதையும் சொல்லுங்களேன்ற மாதிரி கேட்க பாட்டி கடுப்பாயிடுறாங்க. இவ்வளவு நேரம் ஒரு மாவீரன் கதையை சொல்லிட்டு இருந்தேன், போயும் ஒரு களவாணி கதையை கேட்கிறேன். ராத்திரியில அவனுடைய பேரையே நம்ம உச்சரிக்க கூடாது, அந்த அளவுக்கு அவன் மோசமானவன் அப்படின்ற மாதிரி அந்த களவாணி மணியனுக்கு அப்படி ஒரு பில்டப் இந்த பாட்டி கொடுக்க, ஆனா பேத்திக்கு களவாணி மணியனுடைய கதையை தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஒரு ஆர்வம். அப்படி யாரா அவருன்னும் போது அதுக்கு ஒரு பிளாஷ்பேக். சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே ஊர்ல மணியன்ற ஒரு களவாணி இருந்திருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக ஊருக்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்க. ஏன்னா லேஸ்ல யார் கையிலயும் அவன் சிக்க மாட்டான், காத்தை விட வேகமா ஓடுறவன். இந்த மொத்த கூட்டமும் கையில தீப்பந்தத்தோட இந்த களவாணி பையில பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் மணியன் எங்கேயும் ஓடி ஒளியில அந்த கூட்டத்துக்குள்ளே மின்னல் மாதிரி பாஞ்சி அந்த கூட்டத்தையே வழிநடத்தி வந்த தலைவருடைய செயினையே அடிச்சுட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு களவாணித்தனத்துல கை தேர்ந்தவனா இருக்கான் இந்த மணியன். இந்த பாட்டி சொல்ற கதையெல்லாம் கேட்டு வளர்ந்துகிட்டு இருக்க பேத்தியான லட்சுமி அடுத்த நாள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு பேசிக்கிட்டு போற வழியில அஜயன் என்ற ஒரு பையனை போட்டு அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் போட்டு அடிக்கிறாரு. நீயும் தாத்தா மாதிரி ஒரு களவாணி தாண்டா, உன்னெல்லாம் ஊருக்குள்ள விட்டுட்டு
பெரிய தப்பு, சட்டையை கழட்டுறான்ற மாதிரி அந்த பையனை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு இந்த சின்ன பையன் அஜயன், களவாணி மணியினுடைய பேரன். இதுக்காகவே இந்த பையனை போட்டு அடிக்கிறது, அசிங்கப்படுத்துறது இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதை லட்சுமி தூரம் வந்து பாக்குறா. அடுத்த சீன்ல அஜயன் தன்னுடைய பாட்டி கிட்ட தாத்தா பண்ணிட்டு போன தப்புக்கெல்லாம் என்ன இந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒதுக்குறாங்க, அடிக்கிறாங்க, என்ன யாரும் விளையாட்டுலயும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, களவாணி மணியினுடைய பேரன்றதுனாலே நானும் ஒரு களவாணியா தான் இருப்பேன்ற மாதிரி இந்த ஊருக்காரங்க என்ன நடத்துறாங்க பாட்டி, நான் என்ன பண்றதுன்ற மாதிரி அழுதுகிட்டே அவன் பாட்டி கிட்ட சொல்ல, இந்த பாட்டி தான் களவாணி மணியினுடைய ஒய்ஃப். அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கான போல்டான உமன். தன்னுடைய பேரங்கிட்ட, டேய் அஜயா, தாத்தா இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, களவாணில அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது, இந்த மொத்த ஊரையுமே அவர் வின் பண்ணவர், அவர் பக்கத்துல ஒருத்தனாலையும் நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு அவர் களவாணி தனத்துல கை தேர்ந்தவரா இருந்தாரு. அவருடைய ரத்தமா இருந்துட்டு இப்படி எல்லாம் கலங்கலாமா? சொல்ல போனா உனக்கு மனுஷங்க நண்பர்களா இருக்கணும் அவசியம் கிடையாது, மிருகமும் பறவைகள் தான் உனக்கான நண்பர்கள், உனக்குள்ளேயும் அவருடைய ரத்தம் ஓடிட்டு இருக்குடா, யாருன்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு காட்டு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி பேரனுக்கு உசுப்பேத்தி விட, அடுத்த சீன்ல நம்ம அஜயன் அவன் ட்ரெயின் பண்ண காக்காவை வச்சு செய்யாத தப்புக்கு ஒரு ஊர் எல்லையில நிக்க வச்சு இவனை சட்டையை கழட்டி பயங்கரமா அசிங்கப்படுத்தி அடிச்சார்ல, அவரு குளத்துல குளிக்க போன அந்த கேப்ல கரையில கழித்து வச்சுட்டு போன செயினையும் கீயும் ஒரு காக்காவை வச்சு குட்டி பையன் அஜயன் தூக்கிடுறான். இதுதான் அவனுடைய முதல் திருட்டு. செயினும் கீயும் இவன் கைக்கு வந்ததும் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இதை தூரம் இருந்து லட்சுமியும் பாக்குறா. இவளுக்கும் இந்த களவாணி மணியினுடைய கதைனா அவ்வளவு ஒரு ஃபேசினேஷன் இல்ல. இப்பத்துல இருந்தே லட்சுமிக்கு அஜயனை ரொம்ப பிடிச்சு போயிடுது. டே கட் பண்ணி அந்த வயசுல அந்த சின்ன திருட்டுக்கு அப்புறம் நம்ம அஜயன் வேற எதுவுமே பண்ணல. அது ஏன் என்னன்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ கரண்ட்ல நம்ம அஜயன் வளர்ந்து சொந்தமா வீட்லயே ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அதே சமயம் ராத்திரியில ஹாம் ரேடியோ மூலியமா ஹீரோயின் லட்சுமி கூட கான்டாக்ட்ல இருக்கான். ரெண்டு வீட்டுக்கும் தெரியாம சின்ன வயசுல இருந்தே இவங்களுடைய லவ் போயிட்டு இருக்கு. ஏன்னா லட்சுமியோட அப்பா இருக்கார்ல, அவரு சரியான இந்த ஸ்டேட்டஸ் ஜாதி எல்லாம் பாக்குறவரு, அவருக்கெல்லாம் தெரியாம இவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ் போயிட்டு இருக்கு. கட் பண்ணா அடுத்த நாள் லட்சுமி வீட்டுல மோட்டார் ரிப்பேர்னு நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த ஊரை சேர்ந்த ஒரே எலக்ட்ரிஷியன் அது நம்ம ஹீரோ மட்டும் தான். இவன் வீட்டுக்கு வரதையே லட்சுமியோட அப்பா வெறுக்கிறாரு. ஆனா வேற வழியில அந்த ஊர்ல இருக்க ஒரே எலக்ட்ரிஷியன் அது நம்ம ஹீரோ மட்டும் தான். மோட்டார் ரெடி ஆகணும்னா இவன் இங்க வந்துதான் ஆகணும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ லட்சுமி இருக்கல, அவ தான் வேணும்னே மோட்டார் ரிப்பேர் பண்ணி ஹீரோ பார்க்கணுன்றதுக்காகவே வர வச்சிருக்கா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாமலே இவங்களுடைய லவ் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ பசங்களுக்கு எல்லாம் வீட்டுல டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இவனை தேடி போலீஸ் வந்திருக்காங்க. என்னடான்னு கேட்டா, நேத்து ஹீரோயின் வீட்டுக்கு மோட்டார் ரிப்பேர் பண்ண போனார்ல, இவன் வந்து போனதுக்கு அப்புறம் மோட்டார் காணுமா, இவன் தான் திருடி இருப்பான்னு லட்சுமியோட அப்பா இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காராம். ரிப்பேர் பண்ணதாங்க போனேன், அதெல்லாம் திருடலைங்க, இல்ல எது காணாம போனாலும் என்னையே வந்து கேக்குறீங்களா மாதிரி ஹீரோ மாதிரி கோவமாக, ஏய் நீ களவாணி மணியினுடைய பேர் தானே, அப்போ மேல சந்தேகப்படுறதுல ஒரு தப்பு இல்ல, ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வா, உன்னை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்துட்டு போக, இதை நம்ம ஹீரோவுடைய அம்மா பார்த்துட்டு, டேய் அஜயா, இவ்வளவு நாள் வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வராம இருந்துச்சு, ஆனா இப்போ திரும்பவும் உன்னால ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் உன்னுடைய பாட்டி கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்கு, அம்மா நான் எதுவும் எடுக்கலமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு பிளாஷ்பேக். சின்ன வயசுல அவன் பாட்டி சொன்னதை கேட்டு இவனை அசிங்கப்படுத்தினோட செயினையும் கீயும் காக்கா வச்சு தூக்குனால, அதை எடுத்துட்டு வந்து பாட்டி கிட்ட காமிச்சதும் பாட்டி பயங்கர ஹாப்பி. இப்பதான்டா நீ மணியினுடைய ரத்தம் நிரூபிச்சிருக்க, நீமே இந்த ஊரே உன் கண்ட்ரோல் தான் அப்படி இப்படின்னு உசுப்பேத்த எல்லாம் பக்கத்திலேயே இருந்து அஜயனுடைய அம்மா பார்த்துட்டு, என்ன காரியம்டா பண்ணிருக்க, என் அப்பா ஒரு திருட்டு பையன்றதுனாலே ஆல்ரெடி ஊர்ல யாரும் நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க, நீயும் அவர் மாதிரி ஆகலான்னு பாக்குறியா, வா ராஜியா, இதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் திருட்டா இருக்கணும், இதை போய் ஊர்க்காரன் கையில கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட்டு போக, அப்ப இவங்க பாட்டி, நீ போயிட்டு அதை டைரக்டா திருப்பி கொடுத்த காலத்துக்கும் பையன் மேல இருக்கக்கூடிய திருட்டு பழி போகாது, அவங்களுக்கே தெரியாம எப்படி அவன் அதை களவாண்டானோ அதை எப்படி அவங்களுக்கே தெரியாம திரும்ப வைக்கிற கலையும் அவனுக்கு தெரியும், அந்த செயின் அவன் கையிலே கொடு, அவனே பாத்துப்பான்னு சொல்லி அனுப்ப, அதே மாதிரி அந்த காக்காவை வச்சு அந்த செயினை திரும்ப அவர் கையிலே ஒப்படைச்சிடறான். இந்த சின்ன வயசுல ஒரு உணர்ச்சிவசப்பட்டு முதல் திருட்டு நம்ம அஜய் பண்ணா, அதோட இன்னி வரைக்கும் திருட்டே பண்ணாம அவன் பாட்டுன்னு சொந்தமா உழைச்சி வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் களவாணி மணியினுடைய பேரும் அவனுடைய வம்சத்துல இருந்து வந்தவனாலே எல்லாருமே இவனை ஒரு மாதிரி தான் அந்த ஊருக்குள்ள ட்ரீட் பண்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம லட்சுமியோட வீட்டுக்கு சிட்டில இருந்து ரெண்டு பேர் வந்து இறங்குறாங்க. அதுல ஒருத்தனுடைய பேர் சுதயவர்மா. படத்துடைய ஆரம்பத்துல எடைக்கல் மகாராஜா பார்த்தோம்ல, அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவன் தான் இந்த உதயவர்மா. இவன் இப்ப எதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்திருக்கானா, இந்த ஊர்ல வருஷா வருஷம் ஒரு பெரிய லெவல்ல ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் அதோடைய ஆரம்பத்துல மாவீரன் கேலு எடைக்கல் நாட்டுல இருந்து கொண்டு வந்த ரீக்கல்லே உருவாக்குன அந்த விளக்க வெளியில எடுப்பாங்களாம். இது வரைக்கும் அது கோயிலுக்குள்ளே பூட்டி கிடைக்கும். அந்த கோயில் திருவிழாவை தன்னுடைய டிவி ப்ரோகிராம்காக கவர் பண்றதுக்காக வந்திருக்கான். இவனுக்கு இங்க தங்குறது மத்த ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே லட்சுமியோட அப்பா தான் பாத்துக்கிறாரு. அப்படியே கட்டனா இந்த பக்கம் இந்த ஊருக்குள்ள பஸ்ல இருந்து இறங்கி ஒருத்தன் என்ட்ரி கொடுக்கறல, இவனுடைய பேர் சுரேஷ். இவன் தான் நம்ம ஹீரோக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட். இவன் கொஞ்ச நாள் வெளியூர்லாம் போய் சுத்திட்டு வந்திருக்கான். ஏன்னா இவங்க அப்பா கொடுக்குற டார்ச்சர் அந்த மாதிரி. இவங்க அப்பா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஹோட்டல்ல இவன் பையனை வச்சு பெண்ட நிமித்தி இருக்காரு. இதுக்கு மேல உங்க கடையில் நான் வேலை பார்க்க மாட்டேன், உங்க கடைக்கு எதிர்க்க ஒரு பக்கவான ஊர்க்காரங்க எல்லாம் குடிக்கிற மாதிரியான டீ கடை போட போறேன் அப்படின்ற மாதிரி போர்டு வச்சு நின்னுட்டு இருக்கான். அப்படியே கட்டனா இந்த பக்கம் லட்சுமியோட அப்பா தலைமையில ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க எல்லாம் சேர்ந்துட்டு சின்னதா ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இதுல இந்த வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த திருவிழா பத்தி தான் பேசுறாங்க. இந்த திருவிழா அப்பவும் களவாணி குடும்பமான அஜயனுடைய ஃபேமிலியை உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் இந்த சுதைவர்மா இருக்கால, அவன் தான் ஃப்ரெண்டை கூட்டிட்டு விண்கல்ல உருவாக்குன அந்த விளக்கு இருக்கக்கூடிய கோயில் பகுதிக்கு தான் வந்திருக்கான். அங்க இருக்க சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஆக்சுவலா இவன் எதுக்காக வந்திருக்கான்றதே ரிவீல் பண்றான். இந்த விண்கல் விளக்கு இருக்குல்ல, அதோடைய மதிப்பு பல மடங்கு. பிளாக் மார்க்கெட்ல பெரிய லெவல் அது விலை போகுமா. மெயினா இவன் அதை தூக்குறதுக்காக தான் வந்திருக்கான். அப்படியே கோயில போட்டோஸ் எடுத்துட்டு நோட்டை விட்டுட்டு இருக்கும்போது அந்த கோயில் பக்கத்திலே திருவிழாக்கு முன்னாடி நாள்
மல்யுத்த போட்டி மாதிரி ஒரு போட்டி நடத்துவாங்க. இந்த போட்டியில கலந்துக்க போற வீரர்கள்லாம் களரி பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த களரி பயிற்சி கூடாரத்துக்குள்ள ஹீரோவும் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கான். ஆனா இவனே இந்த ஊருக்காரங்க போட்டியில கலந்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவன் தாழ்த்தப்பட்டவன், இந்த களவாணி குடும்பத்தை சேர்ந்தவன்றனாலே என்னதான் டேலண்ட் இருந்தாலும் இவனை எந்த போட்டியிலும் கலந்துக்க விட மாட்டாங்க. இப்ப இந்த களரி கூடாரத்துக்குள்ள இவங்க எல்லாம் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையுமே இந்த சுதைவர்மா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோவை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இந்த சீன்ல நம்ம ஹீரோயின் வீட்டுல இவங்க எல்லாரும் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது சிக்னல் சரியா வரல போல இருக்கு, மேல நான் போய் கொடையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன்ட்டு ஹீரோயின் மாடிக்கு வராங்க. அங்க கொடை பக்கத்துல நின்றுட்டு இருக்குது நம்ம ஹீரோ. இவங்க 2 பேர் சேர்ந்துட்டு கொடையை அட்ஜஸ்ட் பண்ற வாக்குல அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஜஸ்ட் மிஸ் ஹீரோயின் அப்பா கண்ணிலே மாட்டிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ மாடியில இருந்து எகிரி குதிச்சு தப்பிச்சிடறான். அப்படி இவன் தப்பிச்சு ஓடும்போது அங்க ஆல்ரெடி இருட்டுல முகத்தை மறைச்சிட்டு முக்காட போட்டுட்டு ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் தான் அந்த ஒரிஜினல் திருட்டு பையன் போல இருக்கு. இவன் பண்ற திருட்டு வேலையினால தான் நம்ம ஹீரோவுடைய பேர் அடிபடுது. இப்ப அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் திருடன் திருடன் துரத்திட்டு ஓட இவங்க கண்ணில் மாட்டிட கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓடுறான். ஒரு பக்கம் அந்த ஒரிஜினல் திருடனும் வேற ஒரு திசையில ஓட நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு டே கேஷுவலா நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா ரோந்து பண்ணில இருக்க போலீஸ்காரங்க ஹீரோவை பிடிச்சி இந்த நேரத்துல இங்க என்ன சுத்திக்கிட்டு இருக்க, இதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட பதில் இல்ல, நான் இவன் ஹீரோனை சந்திக்க அவன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான், இந்த விஷயத்தை இவனால ஓப்பனா சொல்ல முடியாது, திருடன் முடிச்சிட்டு இருக்கிறதுனாலே ஆல்ரெடி இவன் மேல போலீஸ்க்கு சந்தேகம். அதுலயும் குறிப்பா அந்த ஸ்டேஷன்ல இருக்க ஒரு ஏட்டு அவனுக்கு நம்ம ஹீரோ கண்டா சுத்தமா ஆகாது. ஊர்ல இருக்க திருட்டு படி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ மேலதான் போடுவான். இவன் சந்தேகப்படுறபடி ராத்திரி நேரத்துல ஹீரோ சுத்திட்டு இருந்தனாலே இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து எங்கடா என்னத்தா திருடுன்னு போட்டு அடிச்சு அடிக்க கோவமான நம்ம ஹீரோ டப்புன்னு இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு வர்மக்கலையை போட்டு விட அவ்வளவுதான் அந்த ஏட் அப்படியே இழுத்துக்கிறாப்புல. இந்த வர்மக்கலை எல்லாம் நம்ம ஹீரோக்கு அவங்க தாத்தா கிட்ட இருந்து வந்திருக்குது போல. எல்லாம் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அப்பாவியான நல்லவனா தான் இருக்கான். ஆனா இந்த சமூகம் அவன் அப்படி மாத்திக்கிட்டு இருக்கு. கற்பனா இப்ப அடுத்த நாள் இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு புது எஸ்ஐ வராப்புல. இந்த புது எஸ்ஐ ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. அவர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிடுறாரு. சும்மா சந்தேகத்தின் பேர்ல எல்லாம் புடிச்சிட்டு வரக்கூடாது, இதெல்லாம் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருந்தாதான் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஹீரோவை அந்த ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்றதே அந்த ஊருக்காரங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஸ்டேஷன்ல இருந்து வீடு திரும்பி இருக்க நம்ம ஹீரோவுடைய அம்மா ஹீரோ கிட்ட வேணாம்பா, இதுக்கு மேல நம்ம இந்த ஊருக்குள்ள இருக்க வேணாம், நம்மள இவனுக்கு நிம்மதியா வாழ விட மாட்டாங்க, நம்ம ஏதாவது வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எமோஷனை சொல்ல, இந்த பாருங்கம்மா நான் எந்த திருட்டும் பண்ணல, இதுதான் நம்ம ஊர், இந்த ஊரை விட்டாலாம் என்னால எங்கேயும் போக முடியாது, நீங்க என்ன பண்றான்னு பாத்துலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரே பிடிவாதமா இருக்கான். அந்த ராத்திரி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சுரேஷ் இருக்கானே அவர் ரொம்ப பதட்டமா ஓடி வந்து நண்பா நம்ம ஊர் கோயில்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் வாடான்ற மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோ ஓடி போய் பாக்குறான். அங்க அந்த கோயில் மேல ஓடு பிரிக்கப்பட்டிருக்கு. கோயிலுக்குள்ள இருந்த விண்கல்லால உருவாக்கப்பட்ட அந்த விளக்கு காணாம போயிருக்கு. இத பார்த்ததும் ஹீரோக்கு ஒரே ஷாக். உடனே அவன் நேரா சுரேஷ் கிட்ட வந்து டேய் கோயில் விளக்கு காணடா, என்ன சொல்ற, எனக்கு என்னவோ இது ஏதோ ட்ராப் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சுரேஷ் போற போக்குல வாய் விட அவனை பிடிச்சி மிரட்டி கேட்கும்போது அங்கதான் சுரேஷ் உண்மையான விஷயத்தை ரிவீல் பண்றான். ஆக்சுவலா ராத்திரி நம்ம ஹீரோனை சந்திச்சுட்டு வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடும்போது உண்மையான திருட்டு பையன் முக்காட போட்டுட்டு ஓடனால அது வேற யாரும் இல்லைங்க, இந்த சுரேஷ் தான். இந்த ஊருக்குள்ள நடக்கிற எல்லா சின்ன சின்ன திருட்டுக்கு காரணமே இந்த சுரேஷ் தான். இது அத்தனையுமே ஹீரோ பேர்ல அவன் பண்ணிட்டு இருந்திருக்கான். ராத்திரி இவன் இந்த சுதைவர்மா கேங் கிட்ட கையுங்களமா மாட்டிருக்கான். அவனுக்கு தான் நம்ம ஹீரோ இங்க வர வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட மிரட்டி இருக்காங்க. ஒண்ணு நான் இந்த கோயில் கிட்ட வர வச்சது காரணமே அந்த சுதைவர்மா தான், அவன் தான் உன்னை இங்க கூட்டு வர சொன்னா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு இந்த சுதைவர்மா அவன் கேங்கோட வந்து இறங்குறான். இப்ப ஹீரோவை வச்சு இவனுடைய பிளான் என்னன்றத இங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி களவாணி மணியன் அவரு எவ்வளவு பெரிய ஆளுன்றத ஒரு பிளாஷ்பேக். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஊருக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்துட்டு மணியனை பிடிக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க மணியனுடைய ஒய்ஃப் அவங்களே வேற லீக்ல இருக்காங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் கொஞ்சம் கூட அசராம மணியனுக்கு எவ்வளவு வீரமும் தைரியமும் இருக்குமோ அதே தைரியத்தோட இந்த எல்லா ஆண்களையும் ஹேண்டில் பண்றாங்க. கடுப்பான இந்த போலீஸ் மணியன் ஒய்ஃபை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்து இப்ப நீ அந்த களவாணி மணியன் எங்க இருக்கான்னு சொல்லல, உன்னை நாசம் பண்றன்ற மாதிரி இந்த மணியனுடைய ஒய்ஃப் கிட்ட இந்த போலீஸ் நெருங்கும் போது அப்புறம் ஒரு கதவை திறந்துகிட்டு மணியனுடைய என்ட்ரி சும்மா அப்படியே ஒரு காட்டு எருமை கணக்கா வந்து அந்த போலீஸ் அடிச்சு அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு ஊருக்காரங்க எல்லாரும் பயம்புறுத்துற வகையில உலகத்துல முதல்ல களவாணி வந்தானா இல்ல காவலாளி வந்தானான்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தராலையும் என் தலை மசுர கூட உங்களால பிடிக்க முடியாதான்னு சொல்லிட்டு வந்திருக்கிற எல்லாரையும் பயங்கரமா மிரட்டுறான். அது போக இந்த மணியன் சாதாரண ஆள் கிடையாது, களரி வித்தையில கை தேர்ந்தவன். இந்த ஊரையும் போலீஸும் கூட்டு அந்த ஊர் தலைவர் இருக்கான்ல அவன் வேற யாரும் இல்லைங்க, லட்சுமியோட அப்பா இருக்கார்ல அவருடைய அப்பா. அதனாலதான் அந்த குடும்பத்துக்கு மணியன் ஃபேமிலினாலே டோட்டலா இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய இந்த மணியனை பார்த்து ஊருக்காரங்க போலீஸ்காரங்க எல்லாரும் பயந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. ராத்திரி போல மணியனுடைய ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க இந்த ஊருக்காரங்க அந்த விளக்கு இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ள மணியனுடைய ஒய்ஃபையும் குழந்தையும் அந்த கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணாம வெளியிலே உட்கார வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கன்ற விஷயத்த இவங்க ஃபீல் பண்ணி சொல்ல கேட்டதும் மணியனால பொறுத்துக்க முடியல. உன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அந்த விளக்க அந்த கோயிலுக்குள்ள இருந்து நான் எடுக்கிறேன்ட்டு அன்னைக்கு ராத்திரியே அந்த கோயிலுக்குள்ள இருந்த விளக்க மணியன் தூக்கிட்டாரு. இந்த கதையை இப்ப கரண்ட்ல இருக்க சுதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி உன் தாத்தா பல்லே கிளாடி அப்பவே கோயிலுக்குள்ள இருந்த ஒரிஜினல் விலை மதிப்பற்ற விளக்க தூக்கிட்டாரு. இத்தனை வருஷமா இந்த ஊருக்காரங்க எல்லாம் கும்பிட்டு இருக்க அந்த விளக்கு ஒரு பவரே இல்லாத டூப்ளிகேட். அப்பவே உன் தாத்தா தூக்குன அந்த ஒரிஜினல் விளக்கு எங்கேயோ அவர் மறைச்சு வச்சிருக்காரு. அதுதான் எங்களுக்கு தேவை, நீ தான் எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குற. அப்படி கண்டுபிடிச்சு கொடுக்கல நீ இந்த ராத்திரி இந்த கோயிலுக்கு வந்தது ஓட்டு மேல ஏறது பிரிச்சது எல்லாத்தையும் நாங்க வீடியோ கவர் பண்ணிட்டோம். ஆல்ரெடி கோயிலுக்குள்ள இருந்த டூப்ளிகேட் சிலையை நாங்க ஆல்ரெடி தூக்கிட்டோம். இப்ப கோயில் திருவிழா வரதுக்குள்ள நீ எங்களுக்கு அந்த ஒரிஜினல் விளக்கு சிலையை கண்டுபிடிச்சு கொடுக்கல அந்த வீடியோவை ஊர்க்காரங்க கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் காலத்துக்கும் நீ கழித்தின வேண்டிதான். ஆல்ரெடி இந்த ஊருக்காரங்க எல்லாம் உன்னை ஜெயில பிடிச்சு போறதுக்காக எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. எவிடன்ஸோட மாட்டின அவனால ஜென்மத்துக்கு வெளில வர முடியாது. சீக்கிரமா உங்க தாத்தா ஒளிச்சு வச்சிருக்க அந்த ஒரிஜினல் விளக்கு எங்கன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டுமே சொல்லிட்டு
ஹீரோ ஒரு பக்கம். ஆனா வேற வழி இல்ல, அந்த ஒரிஜினல் விளக்க தேடிதான் ஆகணும். அதனால அந்த ஊரோடைய மேப் வச்சு நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு சுரேஷ் அவனை கூட்டு சேர்த்துக்கிட்டு தேடுறாப்புல. ஊர்ல இருக்க எல்லா இடத்துலயும் ஹீரோ தேடிட்டாப்புல. ஆனா எங்க தேடியுமே அவனுக்கு அந்த ஒரிஜினல் விளக்கு கிடைக்கல. என்னடா பயங்கர குழப்பத்தில் இருக்கும்போது தான் ஹீரோயினை சீக்கிரட்டா சந்திக்கிறான். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்ல, கவலையப்படாத, உன்னால கண்டிப்பா அதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நீ மணியோடைய ரத்தம், அவருடைய பேரன். சோ கண்டிப்பா உன்னால மட்டும் தான் முடியும். உன் தாத்தாவை பத்தின கதைகள் நான் சின்ன வயசுல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் இன்னும் அந்த விளக்க ஊருக்குள்ளேயே தேடிக்கிட்டு இருக்க? இந்த ஊர்ல மணியன் மட்டுமே போகக்கூடிய இடம்லாம் இருக்கு, அங்க போய் தேடுன்ற மாதிரி ஹீரோயின் ஐடியா கொடுக்க, அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ இந்த ஊரோட எல்லையில ஒரு பெரிய குகை இருக்கு. அந்த குகைக்குள்ளலாம் இந்த ஊருக்காரங்க யாரும் போகவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு பயம். நான் ஹீரோவுடைய தாத்தா மணியன் அப்பப்ப அந்த குகைக்குள்ளதான் அவர் போவாரு. ஹீரோ அந்த ஒரிஜினல் விளக்க தேடி அந்த குகைக்குள்ள போறான். அப்படி அந்த குகைக்குள்ள போனோம் ஒரு கட்டத்துக்கு மேல ஏகப்பட்ட மினிமினி பூச்சிகள் அழகா இவனை சுத்தி பறந்துகிட்டு இருக்கு. உங்க குகையில சில ஓவியங்கள் வரைஞ்சிருக்கு. அந்த ஓவியமே ஒரு கதை சொல்லுது. அந்த கதை என்னன்றத அப்படியே ஒரு பிளாஷ்பேக். களவாணி மணியன் அன்னைக்கு ராத்திரி தான் ஒய்ஃப்காக கோயில இருந்த அந்த விளக்க திருடிட்டு நேரா இந்த குகைக்கு தான் வந்திருக்கான். இந்த குகைக்குள்ள இவன் நம்பக்கூடிய ஒரே ஆள் இவனுடைய கொல்லன். அந்த கொல்லன் கிட்ட தான் இவன் திருடிட்டு வந்த அந்த விளக்க காட்டியிருக்கான். அந்த விளக்க கொல்லன் பார்த்ததும், மணியா இது ஒரிஜினல் கிடையாது, எங்களை மாதிரி கொல்லர்கள்லாம் அந்த விண்கல்ல உருவாக்கப்பட்ட விளக்க பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், தொடும்போதே எங்களால அதை கணிக்க முடியும். சோ கண்டிப்பா சொல்றேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் செம்பால செய்யப்பட்ட போலி. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே மாவீரன் கேலுக்கு எடக்கல் மகாராஜா சன்மானமா அந்த விளக்க தூக்கி கொடுத்தாருல, அவர் கொடுக்கும் போதே போலியை தான் எடுத்து கொடுத்திருக்காரு. ஒரிஜினல் இன்னமும் அவருடைய கோட்டையிலேயே தான் இருக்கு. ஒரு போலியான விளக்க எடுத்துட்டு வந்து ஏமாந்த விஷயம் தான் அம்மன் நோய்வாயப்பட்டு படுத்த படுக்கையா இருக்க மாவீரன் கேலுக்கு ஓலைச்சுவடி மூலியமா அந்த கோட்டையில இருந்து வந்த நபர் மூலியமா தெரிய வந்திருக்கு. நம்ப வச்சு நல்லா அந்த எடக்கல் மகாராஜா நம்மள ஏமாத்திட்டாரு. விரக்திலே ஆல்ரெடி இவரு நோய்வாய்ப்பட்டிருக்காரு, அப்படியே அவர் இறந்தும் போயிருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே நம்ம களவாணி மணியனுக்கு தெரிஞ்சதும், எடக்கல் மகாராஜா நம்ம ஊர்க்காரங்களை இத்தனை வருஷமா முட்டாளாக்கி இருக்கான், இதை விடவே கூடாது, என்னுடைய ஒய்ஃப்காகவாச்சு அந்த ஒரிஜினல் விளக்க நான் தூக்காம விட போறது இல்லைன்ட்டு அன்னைக்கு ராத்திரியே இவருடைய கொல்லனை கூப்பிட்டுட்டு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் மீறி ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் அசந்த நேரமா பார்த்து அந்த கோட்டைக்குள்ள இறங்கிறாங்க. அப்படி அந்த கோட்டைக்குள்ள போனதும் அந்த சக்தி வாய்ந்த விளக்கு ஒரு சீக்கிரட்டான அறைக்குள்ள இருக்கு. ஆனா அந்த அறைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மரண தடங்கள்லாம் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா சக்கு சக்குன்னு ஏகப்பட்ட அம்புகள் வருது, நடுவுல நெருப்பு பால்லாம் இருக்கு. இந்த தடைகள் எல்லாத்தையுமே அசால்ட்டா கடந்து போற அளவுக்கு நம்ம களவாணி மணியன் ஆல்ரெடி அந்த களரி யுக்தியில கை தேர்ந்தவனா இருக்கான். சோ ஈஸியா அந்த தடைகள் எல்லாம் கடந்து கடைசியா அந்த ஒரிஜினல் விளக்கு இருக்கக்கூடிய டோர் கிட்ட வந்துட்டான். அந்த டோர்ல நவகிரக பூட்டு போட்டு வச்சிருக்காங்க, அது அவ்வளவு சீக்கிரம் திறக்க முடியாது. ஆனா அந்த நவகிரகத்துக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டரை சிறு தட்டாம அந்த பசில சால்வ் பண்ணதும் டோர் ஓபன் ஆகும் பார்த்தா டப்புனு அது க்ளோஸ் ஆகி இருக்க இடமே பாத்தீங்கன்னா ஒரு கேஜ் மாதிரி ஆகி அதுக்குள்ள இவன் சிக்கிக்கிறான். கீழே இருந்து ஃபுல்லா அப்படியே தண்ணி ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நவகிரக டோர் லாக் கோட தப்பா போட்டதுனால உள்ள மணியன் நல்லா சிக்கிட்டான். இருந்தாலும் பின்வாங்க போறது கிடையாது. அதனால திரும்பவும் முயற்சி பண்றான். இந்த முறை அந்த நவகிரக ஆர்டரை ரிவர்ஸ்ல போட்டு போறது ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தண்ணி ரைஸ் ஆகி அப்படியே கிட்டத்தட்ட இந்த மணியன் மூழ்கிற ஸ்டேஜுக்கு போயிடறான். ஆனா இவன் ரிவர்ஸ்ல போட்டது ஒர்க் ஆயிடுச்சு. டோர் ஓபன் ஆகி இந்த விண்கல் விளக்கு இருக்கக்கூடிய அறைக்குள்ள போய் விழுந்துறான். உள்ள போனா பவர்ஃபுல்லான விண்கல் விளக்கு இவ்வளவு நாள் இங்க பாதுகாக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம களவாணி மணியன் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அந்த விளக்க தூக்குறான். அப்படி அந்த விளக்க தூக்குனதும் விளக்க சுத்தி இருந்த தண்ணி எல்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை இழந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தண்ணி ரைஸ் ஆகுது. இந்த அளவுக்கு அந்த விளக்கு பவர்ஃபுல்லானதா இருக்கு. இப்படிதான் இந்த களவாணி மணியன் அந்த ஒரிஜினல் விளக்க தூக்கி இருக்காரு. ஆனா அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்காருன்ற விஷயம் அங்க வரையப்படல. இப்ப கரண்ட்ல நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே அந்த ஓவியம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த குகையை விட்டு வெளில வந்தா ஹீரோவை நல்லா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க அந்த சுதை கேங் இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, பரவாயில்ல கரெக்டான ரூட்ல தான் தேடி போயிட்டு இருக்க, தாத்தா சாதாரண ஆள் கிடையாது, இந்த விளக்க வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு, சீக்கிரமா உங்க பரம்பரை திருட்டு புத்தியை யூஸ் பண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாருன்னு சொன்னதும் ஹீரோக்கு கடும் கோவம் வந்து அவன் சட்டையை பிடிக்க சிம்பிளா கண்ணு வச்சு மிரட்டுறான். போய் ஒரிஜினல் விளக்க தேடுற வழியை பாடுறான்ற மாதிரி மிரட்டி அனுப்ப ஹீரோக்கும் வேற வழியில இவனுடைய குடிமையை அவன் கையில மாட்டிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா அதை தேடிதான் ஆகணும். இப்படி இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஹீரோ இருக்கும்போது இதுல ஊருக்குள்ள நம்ம ஹீரோவும் லட்சுமியும் லவ் பண்ற விஷயத்தை பத்தி அரசல் புரசலா பேசுறாங்க. இந்த விஷயம் லட்சுமியோட அப்பா காது வரைக்கும் போயிடுது. ஒரு நாள் பாசமா பார்த்த தான் பொண்ண ஹீரோவை இவன் லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் இப்படி சொந்த பொண்ணா இருந்தாலும் பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கொடூரமான வில்லனாவே மாறி நிக்கிறாரு. இது போக இந்த சுதை கேங் வேற அவன் நேரடியா நம்ம ஹீரோவை சந்திச்சு, திருவிழாக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, நீ அதுக்குள்ள ஒரிஜினல் விளக்க கண்டுபிடிக்கல, உன் திருட்டு வீடியோ ரிலீஸ் ஆயிடுன்ற மாதிரி மிரட்டிட்டு போக அவன் வந்து மிரட்டிட்டு போனதெல்லாம் ஹீரோவுடைய அம்மா வேற பாத்துறாங்க. இவன் எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கான்னு தான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்ட இவங்க அம்மா இவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது தான் இவங்க அப்பா அந்த ஒரிஜினல் விளக்க தூக்கிட்டு வந்திருப்பாரு. சோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு பிளாஷ்பேக். நம்ம களவாணி மணியன் அன்னைக்கு ராத்திரி கோட்டையில இருந்து ஒரிஜினல் விளக்க தூக்கிட்டு நேரா தான் ஒய்ஃப் கிட்ட தான் வந்திருக்கான். ஆல்ரெடி இவங்க ஊர் கோயில இருந்த அந்த டூப்ளிகேட் பக்கத்திலே ஒரிஜினல், இந்த 2 விளக்கையும் தான் ஒய்ஃப் கையில இவர் காமிச்சிட்டு இருக்கும்போது பார்த்து ஒய்ஃப்க்கு அவ்வளவு ஆச்சரியம். இதை பாக்குறதுக்கான என்ன கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணல, இந்த ஊருக்காரங்க கடைசி வரைக்கும் போலி விளக்கையே கும்பிட்டோம், நாம ஒரிஜினல் விளக்க வச்சுக்கலான்ட்டு இந்த ஒரிஜினல் விளக்க இவங்களே வச்சுக்கிட்டு போலி விளக்க அன்னைக்கு ராத்திரி அந்த ஊர்ல இருக்க கோயிலே திரும்ப வச்சிடலான்ட்டு மணியன் அதை எடுத்துட்டு போயிருக்காரு. இப்படி போகும்போதுதான் அந்த ராத்திரி ஊருக்காரங்க எல்லாம் சுத்து போட்டு மணியனை வலை போட்டு பிடிச்சிடுறாங்க. இருந்தும் மணியன் யாரு வேற
டிராவல் ஆச்சு. அவர் கையிலேயே கத்தியெல்லாம் இருக்கு. அதை வச்சு அந்த வலையெல்லாம் அறுத்து போட்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பிச்சு ஓடுறாப்புல. ஊர்க்காரங்க எல்லாம் விடாம துரத்துக்கிட்டே வரானுங்க. கட்டத்துல ஊரோட எல்லையில ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி. அங்க வந்ததும் ஊர்க்காரங்க எல்லாரும் சுத்து போட்டு இன்னைக்கு மணியனுடைய கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. கார்னர்ல நின்றுட்டு இருக்க நம்ம மணியன் எல்லாம் தெய்வமா வணங்கிட்டு இருக்க அந்த டூப்ளிகேட் விளக்கு இருக்குல்ல, அதனா இங்க வந்து போட்டுருன்ற மாதிரி மிரட்ட. ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான ஒரிஜினல் விளக்கு. சோ அதனால ஊர்க்காரங்களாம், ஆனா மணியன் நீ பண்றது பெரிய பாவம், தயவு செய்து அதை மட்டும் பண்ணாத. இப்ப நீ அந்த விளக்க ஊருக்கு ஒப்படைக்கலன்னா உன் பொண்டாட்டி புள்ளைய பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவருடைய ஒய்ஃபையும் பொண்ணையும் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒய்ஃபையும் குழந்தையும் அவங்களுடைய பிடியில இருக்குன்னு தெரிஞ்ச உடனே மணியன் அப்படியே அவருடைய ஆக்ரோஷத்தெல்லாம் கம்மி பண்ணி அந்த விளக்க அவனுக்கு முன்னாடி வச்சுட்டாரு. அதோடு மட்டும் விடாம மணியன் தான் ஒய்ஃப் ஒரு செகண்ட் பாக்குறாரு. இத்தனை வருஷமா கோயிலுக்குள்ள இருந்த விளக்கையே இவர் தூக்கிட்டாரு. இதுக்கு மேல இவங்க எல்லாம் சேர்ந்து இவர் உயிரோட விட போறது கிடையாது. ஆனா இவனுங்க கையில சாகக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடியே களவாணி மணியன் தான் ஒய்ஃபை பார்த்து ஒரு பயங்கரமான சிரிப்பு சிரிச்சுட்டு இருந்து அப்படியே நீர்வீழ்ச்சியில விழுந்து இறந்திருக்காரு. இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோ கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ அம்மா கிட்ட இதெல்லாம் இருக்கட்டும், தாத்தா எடுத்துட்டு வந்த அந்த ஒரிஜினல் விளக்க எங்க வச்சிருக்காருன்னு பாட்டி காட்சி தெரிஞ்சிருக்குமா, உங்ககிட்ட அவங்க அதை பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களான்ற மாதிரிலாம் சொல்ல ஒரு செகண்ட் உள்ள வாப்பான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு பாட்டியோட பெட்டில இருந்து ஆமா ஷேப் கொண்ட ஒரு உலோகத்தை காட்டுறாங்க. உலோகத்துல ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணா ஆமா மாதிரி தலை காலெல்லாம் வெளியில வருது. ஆமா ஷேப் கொண்ட உலோகம் தான் ஒரிஜினல் விளக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு போறதுக்கான க்ளூ. இது எந்த இடம் நம்ம ஹீரோ கிராக் பண்ணிட்டான். இவங்க ஊர் பக்கத்திலே ஆம தீவுன்னு ஒண்ணு இருக்கு. சோ அங்கதான் தாத்தா கண்டிப்பா அந்த ஒரிஜினல் விளக்க புதைச்சிருக்கணும். அன்னைக்கு ராத்திரியே நம்ம ஹீரோ தன்னுடைய ஃப்ரெண்டு சுரேஷை கூட்டிட்டு அந்த ஆம தீவு போயிட்டு அந்த தீவு முழுக்க தேடுறான். எங்க தேடியும் அந்த தீவுலயும் அந்த விளக்கு கிடைக்கல. இங்கதான் அந்த ஒரிஜினல் விளக்கு இருக்குன்னு நம்பி வந்தவனுக்கு இங்கேயும் ஏமாற்றம். டோட்டலா இவன் நம்பிக்கையை இழந்து ஆம ஷேப் கொண்ட உலோகம் இருக்குல்ல, அந்த கடுப்புல அங்க தூக்கி தண்ணியில வீசி எரிஞ்சிடறான். இதுக்கு மேல வேலைக்காக அந்த விளக்கு நம்ம கை கிடைக்கவே போறது கிடையாது. அதனால நம்ம ஹீரோ லட்சுமியை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிலான்னு முடிவு பண்ணி லட்சுமியோட வீட்டுக்குள்ள மறைமுகமா இறங்கி அவளுடைய ரூம்குள்ள போய் தேடி போனா எங்க தேடி அவளை அழகாணும். ஹீரோ இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே வச்சு லட்சுமியோட அப்பா லாக் பண்ணிடுறாரு. வெளியே இருந்து நம்ம ஹீரோ பார்த்து, கண்டிப்பா நீ வருவன்னு எனக்கு தெரியும்டா, அவனை நீ இந்த ராத்திரி கையும் களமா மாட்டிட்ட, எனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா, இருடா மொத்த ஊரையும் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்படி அந்த வீட்டுக்குள்ளே லாக் பண்ணிட்டு போக என்ன பண்றதுனே தெரியாம உள்ளுக்குள்ள கலங்கி இருக்கும்போது வீட்டுல வேலை பாக்குற ஒரு வேலைக்காரன் ரொம்ப நேர்மையான போல அவன் நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்காக கதவை திறந்து விட்டுறான். இவன் அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சது இவங்க அப்பாவுக்கு தெரிய வந்துருச்சு. மொத்த ஊருமே சேர்ந்து நம்ம ஹீரோ துரத்த எல்லாரையும் சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோ வேகமா ஓடுறான். அந்த ஊருடைய எல்லை வரைக்கும் போயிடுறான். கடைசியா இவனுடைய தாத்தா மணியன் எங்கிருந்து விழுந்தாரோ அதே நீர்வீழ்ச்சி எல்லையில நின்றுட்டு இருக்கான். இவனை பிடிக்கிறதுக்காக மொத்த ஊரே அங்க ஒண்ணு கூடி இருக்கு. அங்க ஹீரோவுடைய அம்மாவும் வந்திருக்காங்க. முன்னாடி களவாணி மணியனுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோவை போட்டு எல்லாம் பயங்கரமா தாக்குறாங்க. ஒரு பக்கம் இவங்க அம்மாவை பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க கலங்கி போய் நிக்கிறாங்க. வேணா அஜயா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்படியே இவனுடைய தாத்தாக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இங்க ஹீரோக்கு நடக்குது. கட்டத்துல நம்ம ஹீரோ வயித்துல ஒரு வெட்டு வாழை குத்தி அப்படியே அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து தள்ளி விட்டுறாங்க. ஹீரோ இப்போ அவ்வளவு ஹைட்ல இருந்து தண்ணிக்குள்ள வந்து விழுறாங்க. கத்தி குத்தோட தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கும்போது தாத்தாவோட உருவம் கொண்ட ஒரு மர்ம நபர் வந்து இவனை அப்படியே மேல தூக்கிட்டு வந்து கரை ஒதுக்கி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ கரைக்கு வந்ததும் கண் முழிச்சுக்கிறான். அவனுடைய வயிற்று பகுதியில கத்தி குத்தப்பட்டிருக்கு. கத்தியை உருவி தூக்கி வீசி அடிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே பூமராங் மாதிரி திரும்ப வருது. என்னடா அதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரே ஆச்சரியம். கத்தியை தூக்கி அவன் தண்ணி மேலதான் வீசிருப்பான். திரும்பவும் நம்ம ஹீரோ அந்த கத்தியை அதே ஸ்பாட்ல வீச நீர்வீழ்ச்சி கீழே இருக்கக்கூடிய தண்ணி மேல ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுத்தமா ஈர்ப்பு விசையே இல்லாம அந்த கத்தி திரும்பவும் அங்கிருந்து அப்படியே ஸ்டக் ஆகி இவன் கையிலே வருது. அந்த தண்ணிக்கு கீழே தான் ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு. போக இவன் தூக்கி வீசின அந்த ஆமை உலகம் இருக்குல்ல, அதுவும் அந்த கரை ஓரமா ஒதுங்கி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஹீரோக்கு சின்ன வயசுல இவங்க பாட்டி போட்ல நம்ம ஹீரோ கூட்டிட்டு அவங்க பாட்டி இதே ஸ்பாட்ல வந்தா சாமி கும்பிடுவாங்க. அப்பவே நம்ம ஹீரோ கேட்டிருப்பான், ஊர்க்காரங்க எல்லாரும் கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடுவாங்க, பாட்டி நீ மட்டும் ஏன் வித்தியாசமா இங்க வந்து சாமி கும்பிடுற போது இந்த தண்ணி கடையில் தாண்டா உண்மையான சாமி இருக்கு, இந்த ஊர்க்காரங்க யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி சின்ன வயசுலயே நம்ம ஹீரோ கையில அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோ இப்ப ஸ்ட்ரைக் ஆனதும் உடனே இவன் தண்ணிக்குள்ள நீந்தி போய் பார்க்கறான். அங்க ஒரு பெரிய பாறைக்கு நடுவுல ஒரு பெரிய சைஸ் பிளாக் இருக்கு. அதை ஓபன் பண்ணோம்னா ஆமா ஷேப் கொண்ட ஒரு கீ தேவை. ஆமா ஷேப் கொண்ட உலோகம். அதை நம்ம ஹீரோ திரும்ப எடுத்துட்டு வந்து அந்த பிளாக்ல வச்சு பட்டனை பிரஸ் பண்ணதும் அந்த பிளாக் அப்படியே கையோட ஓபன் ஆகுது. உள்ளுக்குள்ளதான் இவங்க தாத்தா மணியன் தூக்கிட்டு வந்த அந்த ஒரிஜினல் விளக்கு இருக்கு. அதை நம்ம ஹீரோ அந்த பாறைக்குள்ள இருந்து எடுக்கும் போதே உடம்புல அந்த காயங்கள் எல்லாம் அப்படியே மாயமா மறைஞ்சு போகுது. அந்த அளவுக்கு அந்த விளக்குக்கு பவர் இருக்கு. ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த ஒரிஜினல் விளக்கை கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு கரைக்கு வந்தா கரெக்டா அங்க அந்த சுதைக்கு அங்க வந்திருக்கானுங்க. பரவாயில்லையப்பா, சொன்னபடியே ஒரிஜினல் தூக்கிட்டேன், சரி குடுறா, அது எங்களுக்கு சொந்தமானதுன்ற மாதிரி இவன் தென்னாட்டா கேட்க நம்ம ஹீரோ இவ்வளவு நாள் பயந்து ஒதுங்கி இருந்தவன் அவனுக்குள்ள இருக்கிறது அந்த மணியோட ரத்தம் இல்ல வெளிப்படுத்துற விதமா அப்படியே பாஞ்சு வந்து அவனுக்கு மண்டையிலே ஒரு டெட் லாக். அவ்வளவுதான், அவன் சுருண்டு விட நம்ம ஹீரோ அந்த ஒரிஜினல் விளக்கு கூட அங்க தப்பிக்கிறான். ஆனா இந்த பக்கம் ஊரே திருவிழால கோயில இருக்க அந்த டூப்ளிகேட் விளக்கை கொண்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா அந்த ஒரிஜினல் விளக்கைய பெருமையா எடுத்துட்டு அந்த ஊர்க்காரங்களுக்கு மத்தியில வராங்க. அங்க இந்த ஊரோட எசையும் வராரு. இத்தனை வருஷமா இந்த கோயிலுக்குள்ள நீங்க தெய்வமா வணங்கிட்டு இருந்த அந்த விளக்கு ஒரு போலி, இப்போ அஜயோட அம்மா கையில இருக்குல்ல அதுதான் ஒரிஜினல் விளக்கு. அதான் இப்போ இவ்வளவு நாள் இந்த ஊரே இந்த குடும்பத்தையே ஒதுக்கி இருக்கும். இந்த குடும்பத்து மூலியமாவே அந்த ஒரிஜினல் விளக்கு இந்த கோயிலுக்கு வந்து சேருது. இந்த போக நம்ம ஹீரோ ஒரு லெட்டரையும் கொடுத்து விட்டுருக்காரு. லெட்டர் ஆக்சுவலா லட்சுமியோட அப்பாக்கு. அஜய் சின்ன வயசுல ஒரே ஒரு திருட்டு தான் பண்ணிருப்பான், ரெண்டாவதா ஒரு திருட்டு பண்ணிருக்கேன், அது எனக்கு சொந்தமானதுன்ற மாதிரி லெட்டர் எழுதியிருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அவன் திருடிட்டு வந்தது வேற யாரும் இல்ல, ஹீரோயின் லட்சுமி. எஸ், கடைசியா நம்ம ஹீரோயின் லட்சுமியோட அந்த ஊரை வெட்டியே சந்தோஷமா தப்பிச்சு போக அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல களவாணி மணியன்
அவர் இன்னும் சாகலைங்க. அவர் ஊர் எல்லையில நின்னுட்டு மொத்த ஊரையுமே வாட்ச் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அவர் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறது காரணமே அந்த விளக்குடைய பவர்னால கூட இருக்கலாம். இப்படி ஒரு மிஸ்ட்ரியோட இந்த படத்துடைய பார்ட் 2க்கான லீடை கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து புது புது படங்கள் நம்ம தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டாதான் நாங்க தினமும் எங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். சரி மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.